வணக்கம். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்று உலகளாவிய அளவில் பேசுகின்ற ஒரு தத்துவ கொள்கை, அதனுடைய அந்த உட்பொருளை நாம் நுணுகி சிந்தித்தோமானால் மிக வியப்பான ஒரு முடிவை நாம் பெற முடிகிறது. வேதாத்திரியம் என்பது ஒருவருடைய கருத்தாக நாம் பார்க்க முடியாது. அது உலகத்தினுடைய கருத்தாக, உலக ஞானிகளுடைய கருத்தாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மதம், சாதி, இனம், மொழி, நாடு என்ற எல்லா வேறுபாடுகளையும் கடந்து வேதாத்திரியம் வெற்றி பெறுவதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இப்படியாக எனக்கு தோன்றுகிறார். திருக்குறள் என்பது வேதாத்திரியத்தினுடைய அடிப்படை அறமாக இருக்கிறது. பதஞ்சலி வேதாத்திரியத்தினுடைய உடலாக இருக்கிறது. திருக்குறள் என்பது கண்களாக இருக்கிறது. திருக்குறள் கண் கொண்டுதான் வேதாத்திரியம் இந்த உலகத்தை பார்க்கிறது. எனவே நம் உடலில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 இந்திரியங்களை இந்த ஞானிகள் பட்டியலிட்டு நமக்கு சொல்வார்கள். அந்த 5 இந்திரியங்களும் வேதாத்திரியத்திற்குள் எப்படி அடங்கி இருக்கிறது என்பதுதான் இந்த சிறிய விளக்கம். கண்களாக திருக்குறளை நாம் பார்க்கலாம். காதுகளாக வள்ளலாரையும் தாயுமானவரையும் வேதாத்திரியம் செவிமடித்திருக்கிறது. உடலாக பதஞ்சலி யோக சூத்திரத்தை பார்க்கிறோம். நாசி என்று சொல்லுகின்ற மூக்காக, அதுதான் நம்முடைய மூச்சு பயிற்சி, பிராணாயாம கலை, காற்றை பிடிக்கும் கலை என்று திருமூலர் குறிப்பிடுவார். எனவே வேதாத்திரியத்தின் மூச்சாக இருப்பது திருமந்திரம். இந்த 4ம், அதாவது திருக்குறள், நம்முடைய திருமூலருடைய திருமந்திரம், வள்ளலார் தாயுமானவர் என்கின்ற 2 ஞானிகளுடைய அந்த உபதேசங்கள் செவியாக, மிகப்பெரிய அளவில் உடலாக இருக்கின்ற பதஞ்சலி யோக சூத்திரம், இந்த அனைத்தையும் கலந்து திருவாய் வழியாக நமக்கு வேதாத்திரியம் என்ற உபதேசமாக மகரிஷி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். எனவே மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று வேதாத்திரியத்தை இந்திரியங்களின் அடிப்படையில் நாம் சிந்தித்தோமானால் கூட அவை பல்வேறு ஞானிகளுடைய ஒரு திரண்ட பொருளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எளியவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தெருக்களில், முனைகளில் ஒரு டிரான்ஸ்பார்மர் என்கின்ற மின் மாற்றி ஒன்று இருக்கும். அந்த மின் மாற்றி தான் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அந்த மின் மாற்றிக்கு வருகின்ற மின்சாரம் 1100 வோல்ட் பவர் என்று சொல்லுகின்ற ஆற்றல் உடையது. அதனை நாம் நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதுபோலத்தான் திருக்குறள் ஒரு 1100 வோல்ட். திருமந்திரம் அதை போன்ற சக்தி படைத்தது. வள்ளலாருடைய சமூக பார்வை அப்படிப்பட்டது. தாயுமானவருடைய தத்துவ கொள்கை அப்படிப்பட்டது. பதஞ்சலியின் யோக சூத்திரம் அப்படிப்பட்டது. இந்த 1100 மின் திறனை அந்த மின் மாற்றி என்கின்ற வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனக்குள்ளாக கிரகித்துக் கொண்டு, செறித்துக் கொண்டு, வீடுகளுக்கு பயன்படுகின்ற 220 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கின்ற மன வள கலை என்கின்ற அற்புதமான எளிய முறை உடற்பயிற்சியை நமக்கு தந்திருக்கிறார்கள். நம்மால் திருமந்திரத்தை படிப்பதற்கு இந்த பிறவி போதாது, திருக்குறளை உணர்ந்து கொள்வதற்கு இந்த பிறவி போதாது. ஆனால் வேதாத்திரியத்தை படித்தால் இந்த 5வருடைய அறிவும் நமக்கு இயல்பாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்வியலோடு பிணைந்து, சமூக பொறுப்போடு அது இணைந்து வெளிப்படும். எனவே வேதாத்திரியத்தை படியுங்கள். எல்லா ஞானிகளையும் நீங்கள் உள்வாங்குகின்ற சக்தியை பெற முடியும். இது இந்த எளியனுடைய சிறிய சிந்தனை. வணக்கம், நன்றி. வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய திரண்ட கொள்கையாக எப்படி திருக்குறளில் 1330 திருக்குறளையும் ஒரு திருக்குறளாக சொல்ல வேண்டும் என்று யாராவது கேட்டால், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண். அவரே சொல்லிட்டார். மனசுல மாசு இல்லாம இருந்தா அதுவே எல்லா அறங்களுக்கும் சமமானது என்று சொல்லுகிறார். அதுபோல் வேதாத்திரி மகரிஷினுடைய அந்த 94 வயது முதிர்ந்த கொள்கையாக ஒற்றை வரியில் அல்லது ஒற்றை சொல்லில் நாம் வேதாத்திரியத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மவர்கள் தினம்தோறும் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேதாத்திரிய மந்திரம் வாழ்க வளமுடன். ஆனால் இந்த வாழ்க வளமுடன் என்ற மந்திர சொல்லில் தமிழாசிரியர்களும் தமிழ் இலக்கணம் கற்றவர்களும் சில விமர்சனங்களை வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வாழ்க, வெல்க, போற்றி போன்ற சொற்கள் எல்லாம் தமிழில் வியங்கோள் வினை முற்று என்று சொல்லப்படுகிறது. எனவே வியங்கோள் வினை முற்று என்று சொல்வது ஒரு தொடரினுடைய கடைசியில் வர வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி
இல்லையா? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க என்று வாழ்க வெல்க போற்றி என்ற வியங்கோள் வினைமுற்றுக்கள் சொடரினுடைய கடைசியில் வர வேண்டும் என்பது தமிழாசிரியர்களுடைய கருத்து. அது இலக்கணப்படி சரி. ஆனால் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன் என்று சொல்வதில் தமிழ் இலக்கணத்தில் இருந்து அவர் முரண்படுகிறாரா? இதற்கு என்ன வழு அமைதி சொல்ல முடியும்? தமிழில் வழு என்றால் குற்றம், வழு அமைதி என்றால் அதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். இதற்கு நமக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அந்த அருட்கருணையால் விளைந்த ஒரு தொடர் நம்முடைய மணிவாசகருடைய திருவாசகத்தில் நமக்கு கிடைக்கிறது. திருவாசகத்தையும் வேதாத்திரிய கண்கொண்டு பார்க்கின்ற காரணத்தினால் இந்த பொருளை குருநாதர் நமக்கு உணர்த்துகிறார். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்று திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் மணிவாசகர் இப்படித்தான் தொடங்குகிறார். விடியற் காலை நேரம் பெருமானை காண வேண்டும் என்ற ஆவல். அங்கு இலக்கணம், இலக்கியம், தான் படித்த அறிவு, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய செல்வம் எதுவும் அங்கே நிற்காது. பெருமான் மீது உள்ள அன்பு மீதூர அவர் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி நிற்கின்ற நிலையில் இலக்கணம் அங்கே செல்லுபடியாகாது. அன்பு மட்டும்தான் அங்கே வெற்றி பெறும். எனவே போற்றி என்று இறைவனை அவர் வாழ்த்தி விட்டு என் வாழ்முதலாகிய பொருளே என்கிறார். இன்றைய தமிழாசிரியர்கள், இலக்கணம் தெரிந்தவர்கள் அதையும் குறை சொல்ல வேண்டும். நியாயப்படி பார்த்தால் என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி என்றுதான் வர வேண்டும். ஆனால் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்று மணிவாசகர் குறிப்பிடுகிறார். எனவே மணிவாசகமும் நம் வேதாத்திரி மகரிஷியுள் கலந்து கரைந்து அதுதான் வேதாத்திரியமாக வெளிப்படுகிறது என்பதை நம்புகின்ற நாம், மணிவாசகரே இதற்கு மூலமாக இருந்திருக்கிறார். எனவே வாழ்க வளமுடன் என்று சொல்வதில் ஒரு சிறிதும் தவறில்லை. அதை நாம் சொல்வோமாக. இந்த வையகமும் இந்த மனித இனமும் உயிர்குலமும் வாழட்டும். வாழ்க வையகம்.